முத்துவும் மீனாவும் அந்த 10 லட்ச ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி 38 லட்ச ரூபா தான் நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணினால் தாங்கிக்கவே முடியல. ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணாமனா தான் இவங்க 2 பேரும் பணத்தை கொடுக்காம இருப்பாங்க, அப்போ தான் இந்த வீடு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிந்தாமணி செம்ம டென்ஷனில் அந்த ஃபினான்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா நான் வந்து திரும்ப டாக்குமெண்ட் திரும்ப கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு சிரமப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாஸ்டர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இவங்க பணத்தை கொடுத்தா தானே நம்ம வந்து திரும்ப கொடுக்கணும், பணத்தை கொடுக்க முடியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் 2 பேரும் ஓடி ஓடி சம்பாதிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு. அந்த மீனாவுக்கு முத்துவுக்கு ஏதாவதுனா கண்டிப்பாக அவனால் தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவள் இது மாதிரி எல்லாம் எதுவும் ஓடிட்டு இருக்க மாட்டா. அதனால் அந்த முத்துவுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணி அவனை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழி இருக்குது, நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வெயிட் பண்ணுங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது எக்கு தப்பாக பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்ற மாதிரியா பண்ணுவேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அவ கூட இருக்க ஆளுகிட்ட வந்து சொல்கிறாங்க, டேய் முத்து எப்போ அசந்தர்ப்பமாக இருக்கான்னு பார்த்து அவன் காரில் இருக்கிற பிரேக் ஒயர் ஏதாவது பிடிங்கி விடுங்கடா, அவனுக்கு ஏதாவது ஆகட்டும், கை காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அடங்கி வீட்டில் மூளைக்குழியில் உட்காந்துருவான்ல, அப்புறம் எப்படி அவன் சம்பாதிப்பான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு முத்து ஒரு நாள் வந்துட்டு வெளியில் போயிட்டு காரை சர்வீஸ் கொடுலான்னு விட்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இதான் நல்ல சான்ஸ், சர்வீஸ் விட்றவங்ககிட்ட எப்படியாவது பேசி கொடுத்து ஏதாவது பண்ணி உள்ள இருக்கிற பிரேக் ஒயர்லாம் நம்ம பிடிங்கி விட்டுறணுங்க மாதிரி நினைக்கிறாங்க. அதே போல் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு முத்து தானே வருவான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சவாரி வந்துட்டு வேறு பக்கம் ஒரு பக்கம் வரதுனால இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக முத்துவோடைய ஃப்ரெண்டு செல்வத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, டே செல்வம், இங்கே பாரு கார் இங்கே செட்டில் நிற்கிது, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ போய் கார் எடுத்துக்கோ, அங்கேருந்து சவாரி கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முத்து நீயே அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த பெரிய ட்ராவல்ஸ்க்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நான் போகிறேன், நான் போயிட்டு 2-3 நாள் ஆகும் நான் வரதுக்கு, அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் காரும் நான் வந்து சர்வீஸ்க்கு தான் விட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சர்வீஸ் விடுற இடம் தானே, நான் போய் சொல்லி நான் வண்டி எடுத்துக்கிறேன், சாவிலாம் அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே தானே இருக்குது செல்வம்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்புறப்போ வந்துட்டு, என்ன போகிறப்போ வந்துட்டு வண்டி இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, இப்போ தானே சர்வீஸ் கூட்டம், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து திரும்ப கொண்டு வந்து கேட்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு. சரி ஓகே, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சவாரிக்கு வேறு போகிறக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது அதில் வந்துட்டு நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குங்கிறத. அப்போ வந்துட்டு அமுத்தி பிடிக்கல, பிரேக்காவது பிடிக்குமான்னு பார்த்தா பிரேக்கும் பிடிக்கல. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே போய் டக்குன்னு போய் செவுத்தில் போய் அடித்து மண்டையில் எல்லோரும் அடிபட்டுறதுன்னு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டு கால் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. அப்புறம் தான் வந்து முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. முத்துவு காலில் கேள்விப்பட்டோன்னே, ஐயோ என்னாச்சு இப்படி ஆகிப்போச்சே, ஏன் சர்வீஸ் தான் விட்டு அங்கேருந்தானே வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான், அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரியலையே, அவனை பிடிச்சி கேட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போனால் இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் சொன்னீங்க அந்த அன்றைக்கி நான் கார் ரெடி பண்ணி இங்கே பக்கத்தில் நிறுத்த வச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் அந்த காரை நான் எடுக்கவே இல்லை, இவர் செல்வமண்ணா வந்தார், அவர்கிட்ட காருக்கு இதை எடுத்து கொடுத்தேன், வண்டியெல்லாம் நல்லா தான் சரி பண்ணி வச்சுருந்தோம், பிரேக் ஒயரெல்லாம் ஒழுங்காக பிரேக் பிடிக்காமல் இருந்தால் நான் எப்படி வண்டி வந்து செக் பண்ணாமல் நிறுத்தியிருப்பேன், நான் நிறுத்துறப்போ நல்லா கண்டிஷன் தான் தாங்கனா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா தான் இருக்கான்னு செக் பண்ணுறப்போ கடையிலேயே இருக்குது. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அங்கே போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது, ஒரு 2-3 பேர் வந்து இது மாதிரி காரில் ஏதோ வேலையை பார்த்துருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. யார் இவனுங்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மீனாவும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு இங்கே வராங்க. இங்கே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு முத்துவை பார்க்குறதுக்காக வந்துட்டு இங்கே காரோடைய செட்டுக்கு வராங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாரு மீனா, இந்த 2-3 பேர் தான் ஏதோ என் காரில் ஏதோ பண்ணியிருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவங்களுக்கு தெரியலையாங்க, இது சிந்தாமணியோட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் சொல்கிறாங்க. இதுக்கு நல்லா தெரியுமா, அதெல்லாம் நல்லாவே தெரியும், எத்தனை தடவை இவங்களை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அப்போ சந்தேகம் தான், சிந்தாமணியோட வேலையை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு நேராக போகிறாங்க. அங்கே பொண்ணு வந்துட்டு மீனாவும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஏன் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், நீ நாங்கள் என்ன உனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் வாட்டுக்கு செவனே எங்கள் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம், எதுக்கு இப்படி இவர் கார் வயர் இப்படி பண்ண, நீ சும்மா ஒன்றும் வரல, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த எவிடன்ஸோடு கொண்டு போய் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே வந்து போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. என்னம்மா முன்னாடி தான் வந்துட்டு ஒரு இதில் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து மீனாவை குத்துறதுக்கு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோம், அதுக்கப்புறம் நீ பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து வாலண்டியரே வந்து சரணடைஞ்சான், இப்போ கடைசியில் மறுபடியும் வந்துட்டு ஆளை வச்சு தான் நீ வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டு முத்துவே வந்துட்டு அடித்த ஆளை வந்து போக்குறதுக்காக வந்து காரில் ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குற, அவன் ஃப்ரெண்டு இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா, உன்னை எல்லாம் விசாரிச்சு உன்னை எல்லாம் முட்டி தட்டி வந்து ஸ்டேஷனில் 4 நாள் கம்பெனி வச்சா தான் உனக்குலாம் புத்தி வருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நானும் எதுவும் பண்ணல சார், இவனுக்கு யாருன்னு இவனுக்கு பண்ண வேலைக்கு நான் எப்படிங்க சார் பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு உங்கள்கிட்ட வேலை செய்கிற உங்கள் ஆளுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ நீ சொல்லி தானே பண்ணியிருப்பானுங்க, இங்கே பாருங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதோ அவனுங்களே ஏதோ பண்ணியிருந்துருக்கலாம், நீங்களே கூப்பிட்டு வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கே அவனுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே காணா. அப்போ வந்துட்டு உடனே சார் இங்கே பாருங்கள் சார், ஆள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பாங்களா இருக்கும், கால் பண்ணி பார்க்கலாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
கால் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. பாருங்கள் சார் ஃபோன்லாம் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முத்து, கடைசியாக ஃபோன் எங்கே சுவிச் ஆஃப் ஆயிருக்கு எங்கே ஏதுன்னு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சோம்னா தான் அவனுங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்கே அண்ணாமலை கேள்விப்படுறாரு. அப்போ வந்துட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா அவனுக்கு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு, முத்துவும் மீனாவும் சம்பாரிச்சு கடன் அடிச்சு இந்த வீட்டை மீட்டுருவாங்கன்னு சொல்லி பயத்தில் உன் ஃப்ரெண்டு சிந்தாமணி என்னென்ன வேலை பார்த்துருக்கு பாரு. இனிமேல் அவங்களெல்லாம் என்னை எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் போய் அங்கே சொல்லிட்டு இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிற உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு இன்னொரு மேற்கொண்டு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நம்ம மனோஜ் அவங்களுக்கு வந்துட்டு டைவர்ஸ் கேஸ்க்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நினச்சதை விட இன்னும் 2-3 தடவை பலமாக யோசிச்சுட்டு வந்துட்டு அப்படியே அந்த கேஸவே வந்து அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது எப்படி தெரியுது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு என்னமோ சிந்தாமணி கிட்ட ஆன்ட்டி போய் சொல்லவும் ஆன்ட்டி இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சிந்தாமணி சொல்லவும் சிந்தாமணி இதெல்லாம் கேட்டு போய் ரோஹினி கிட்ட சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் ரோஹினி முன்னாடியே முன்கூட்டியே எல்லாத்துக்கும் இதுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்டு அங்கே வந்து நம்ம போடுற திட்டத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் மாற்றி பேசிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க சிந்தாமணி எல்லாம் போய் ரோஹினி கிட்ட, ஆமாங்க ஆண்டி நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு ரோஹினியோட தங்கியிருக்கல, அவங்க தனியாக தான் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ சிந்தாமணி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு அப்போ உடனே வந்து மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா சான்ஸ் இருக்குதுமா, இந்த சிந்தாமணி நம்மக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் நம்ப வச்சு டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லி கையெழுத்து போட்டு தர சொல்லி சொன்னதே அதுதான். கடைசியில் வந்துட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போச்சுல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ வந்து இதை ஸ்ருதி சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி மட்டும் ஒன்று இருந்ததுன்னா இந்த சிந்தாமணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிற, உன்னால் என்ன பண்ண முடியும், அது கூடவே இருந்து நம்ப வச்சு கழுத்துருச்சுல்ல, இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ ஏதாவது பண்ண போய் அது எக்கு தப்பாக முடிஞ்சு கடைசியில் வீட்டுக்கு தான் பிரச்சனையை கொண்டு வந்து விடுவேன். நீ இப்போ நீ தான் இவனும் நீயும் சேர்ந்து வாங்கின 48 லட்ச ரூபா கடனுக்கு முத்துவும் மீனாவும் ஓடிட்டுருக்குறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு போகக்கூடாது பண்ணக்கூடாது, அவன் சம்பாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆளை வச்சு காரெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணி அவனை ஏதாவது பண்ணுறக்காக அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இப்படி தான் இருக்குது நிலமை. நீ மேற்கொண்டு எதாவது பண்ண போய் பிரச்சனை கொண்டு போய் பெருசாக விட்டுறாத, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கேட்டால் முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. வந்தோன்னா பார்ப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கான், கேள்விப்பட்டேன்டா, இப்போ தான்டா சொன்னாங்க, இப்போ இப்படி இருக்காரு உன் ஃப்ரெண்டு செல்வம்னு சொல்லி கேட்குறாங்க. செல்வம் பரவாயில்லப்பா, ஆனால் இந்த அம்மா இப்படிலாம் பண்ணுன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நம்ம ஸ்ருதி சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி தோணுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. பலகுரலை என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதான்டா இந்த ரோகிணிக்கு கூட சிந்தாமணி தான் எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்குமோ, இந்த கோர்ட்டில் வந்து இப்படி வாதாடுறதுக்கு இதுதான் எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் வந்து அம்மா தான் சிந்தாமணிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்கல்ல, அதனால் சிந்தாமணி போய் ரோகிணிகிட்ட போட்டு கொடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ் இருக்குதுப்பா, இது மாதிரி நடக்கிறது கூட சான்ஸ் இருக்குது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, எங்கள் அன்னைக்கு கூட வந்துட்டு கிறிஸ்துக்கிட்ட பேச வைக்கிறதுக்காக சத்யா அங்கே வீட்டுக்கு போனான்ல, அன்னைக்கு கூட வந்து அந்த ரூமில் வந்து ஒளிஞ்சிருந்ததாம்மா சிந்தாமணி, இவன் பார்த்துட்டு வந்து அன்றைக்கே என்கிட்ட சொன்னான். நானும் சரி எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இப்போ சுத்தி சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்னமோ சிந்தாமணி இது மாதிரிலாம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காக யோசிக்கிறாங்க.